ஹாய், திஸ் இஸ் ஹிஜாப் ஃப்ரம் சும்மா டிவி. மிக நீண்ட நாளைக்கு பிறகு நான் உங்களை சந்திக்கிறேன். நல்ல ஒரு தலைப்போடு தான் வந்திருக்கிறேன். அதாவது பாடல் யாருக்கு சொந்தம் என்ற ஒரு தலைப்பில் தான் நம்ம இப்போ பேச போகிறோம். உங்களுக்கே தெரியும், சோஷியல் மீடியாக்களில் இந்த ஒரு விஷயம் நல்ல ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அது சம்மந்தமாக நம்மளோட அறிவுக்கு தென்பட்ட மாதிரி நம்மளோட கருத்து சுதந்திரம் எல்லாருக்கும் இருக்குது. நியாயமான கருத்துக்களை சொல்ல போகிறேன். உங்களுக்கு இது நியாயமான பட்டிக்கண்டா அதை எடுத்துக்கோங்க, இல்லை தவறாக பட்டிக்கண்டா அதுக்குரிய விமர்சனங்களை கமெண்டில் பதிவு செய்யுங்க. சரிங்களா? ரைட். முதல்ல, இந்த உலகத்தில் எதுவும் யாருக்கும் நிரந்தரம் இல்லை. நம்மளோட உயிர் கூட நமக்கு நிரந்தரம் இல்லை. அப்படி என்னும்போது நம்மளால் உருவாக்கப்பட்ட ஒரு படைப்பு எப்படி நமக்கு சொந்தமாகும்? சரிங்களா? ரெண்டு ஒரு பார்வையாக பார்க்கலாம். அடுத்தது, முக்கியமாக சுற்றி வளைக்காமல் நேரடியாக விஷயத்துக்குள்ளே வரேன். இப்போ சமீபத்தில் இந்த பாடல் விஷயத்தில் இளையராஜா அந்த பாடலுக்குரிய முழு ரைட்ஸும் எனக்கு தான் சொந்தம், நான் தான் அந்த பாட்டுக்கு மிட்டமைச்சேன், டியூன் எல்லாம் என்னுடையது, அதனால் அந்த பாட்டு எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஒரு மரம் எடுத்துக்கொள்வோம். இப்போ ஒரு மரத்தில் எத்தனை விஷயங்கள் அடங்கியிருக்கு? வேர் இருக்குது, சரிங்களா, கிளை இருக்குது, இலை இருக்குது, பூ இருக்குது, நார் இருக்குது, இன்னும் ஏகப்பட்ட காய் கனி, இப்படி எல்லா விழுது, ஒவ்வொரு வகையான மரங்கள் இருக்கு இல்லையா? அப்படியே எல்லா முள்ளு, சில மரங்களில் முள்ளு, இப்படி ஏகப்பட்ட அம்சங்கள் அடங்கினது தான் ஒரு மரம். சரி, அப்போ ஒரு பாட்டால் உரிமை கொண்டாட முடியாது. இப்போ நம்ம மனிதன் எடுத்துக்கொண்டாலும் கண் இருக்குது, மூக்கு இருக்குது, காது இருக்குது, வாய் இருக்குது, இப்படி பல உறுப்புகள் அடங்கிய கை கால்கள் எல்லாம் இருக்குது, அடங்கியது தான் மனித உடல். இதில் கண் வந்து சொல்லக்கூடாது நான் தான் பார்க்கேன், அதில் எனக்குத்தான் இது முழுமையாக சொந்தம் அப்படி சொல்லக்கூடாது. வாய் இருக்குது, நான் தான் பேசுகிறேன், எல்லாமே எனக்கு தான் சொந்தம்னு சொல்லக்கூடாது. அப்போ அந்த வகையில் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு பாட்டால் முழு பாட்டையும் சொந்தம் கொண்டாட முடியாது. அதே மாதிரி தான் பாடல் என்று சொன்னால் இளையராஜாவும் இருப்பார், வைரமுத்துவும் இருப்பார், பாரதி ராஜாவும் இருப்பார், ப்ரொடியூசர் மாதிரியும் இருப்பாங்க. இவங்களெல்லாம் இருந்தால் தான் அது முழுமையான ஒரு விடயம். சரிங்களா? அப்போ யாருக்கும் இதை தனிப்பட்ட ரீதியாக சொந்தம் கொண்டாட முடியாது. இதே ஒரு விதத்தில் ப்ரொடியூசர், தயாரிப்பாளர் என்ன சொல்கிறாங்க, இந்த இதுக்கு எங்களுக்கு தான் முழு ரைட்ஸும் இருக்குது. ஏனெண்டா அவங்களுக்கு நாங்கள் ஊதியத்தை கொடுத்துட்டோம், அவங்களுக்குரிய சம்பளத்தை அந்த நிகழ்வுக்கு கொடுத்துட்டோம், அதனால் நாங்கள் அதை வாங்கிட்டோம், அதனால் எங்களுக்கு தான் அது உரிமை என்று சொல்கிறாங்க. அதுக்கு உதாரணம் என்ன சொல்கிறாங்க, மேசன் மாதிரி, கொத்தனார் மாதிரி வீடு கட்டுறாங்க இல்லையா? கொத்தனார் மாதிரி தான் வீடு கட்டுற, நம்ம கட்டுறதில்ல, நம்ம காசை கொடுத்து இந்த மாதிரி டிசைனில் கட்டுங்கன்னு சொன்னால் அவர் கட்டி போட்டுருவார். அப்போ வீடு கட்டினவர் அவர் தான், ஆனால் வீட்டுக்கு சொந்தக்கார அவரா? இல்லை. வீட்டுக்கு சொந்தக்காரர் அந்த வீட்டுக்கு காசு யார் கொடுத்தாரோ அவர் தான். அதே மாதிரி தான் பாட்டுக்கு காசு யார் கொடுத்தாரு? ப்ரொடியூசர், அவருக்கு தான் அந்த பாட்டு சொந்தம் என்று அவங்க தரப்பில் சொல்கிறாங்க. ரைட். அப்படி பார்த்தா எந்த கருத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். சிம்பிளாக இந்த பாடல் வந்துட்டு ப்ரொடியூசருக்கும் சொந்தம் கிடையாது, இசையமைச்சவருக்கும் சொந்தம் கிடையாது, பாடல் வரி எழுதினவருக்கும் சொந்தம் கிடையாது, தயாரிப்பாளர், இயக்குனர் யாருக்குமே சொந்தம் கிடையாது. அவங்கெல்லாம் இதில் ஒரு அங்கமே ஒழிய சொந்தம் கிடையாது. இந்த பாடல் முழுக்க யாருக்காக உருவாக்கப்பட்டது? நமக்காக உருவாக்கப்பட்டது, மக்களாகிய நமக்காக உருவாக்கப்பட்டது. அப்போ இந்த பாடல் முழுமையாக போய் சொந்தம் கொண்டாட வேண்டியது யார்? மக்கள். யார் இந்த பாட்டை பார்த்து, யார் இந்த படத்தை பார்த்து அவங்களுக்கு அந்த காசு போய் சேருது? அப்படி பார்த்தா தயாரிப்பாளர் லாபமோ நஷ்டமோ, அந்த படம் ஓடி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு படம் ரிலீஸ் அந்த தியேட்டர்லேருந்து ரிமூவ் பண்ணும் வரைக்கும் அவங்களோட டார்கெட் முடிஞ்சு. அப்புறமா சொல்லுவாங்க பாக்ஸ் ஆஃபீஸ் என்று சொல்லி இப்படி சொல்லுவாங்க, இத்தனை கோடி ரூபா உழைச்சிருக்கோம், இதில் லொஸ்ட்டாக இருக்குது என்ற மாதிரி லாப நஷ்டத்தோட தொழில் முடிஞ்சு. அப்போ அந்த காசு கொடுத்து படத்தை எடுத்து பாட்டை எடுத்து ஓடினத்துக்கு பகரமாக அவங்க அந்த ப்ராஃபிட்டை அடைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப அவங்க சொந்தம் கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன? திரும்ப அவங்க கேட்க வேண்டிய அவசியம் என்ன? இப்போ மக்கள் கேட்க இந்த பாட்டை யார் கேட்குற? யாருக்காக இந்த பாடல் உருவாக்கப்பட்டது? பறவைகளுக்காகவா, விலங்குகளுக்காகவா, யாருக்காக உருவாக்கப்பட்டதுங்கிற தெளிவாக நம்ம யோசிக்கணும். சரி, இது வழக்கு பதிவு செஞ்சாலும் சரி, வேறு நியாயப்படுத்தி செஞ்சாலும் சரி, உண்மையை பொய்ப்பிக்கலாம், பொய்யை உண்மைப்படுத்தலாம். என்ன இருந்தாலும் உங்களுக்கு புகழ்ச்சி, உங்களுக்கு பெருமை எல்லாம் இருக்குது. ஒரு விஷயத்தை நீங்கள் மெனக்கட்டு செய்கிறீங்க, அது எல்லாருக்குமே அந்த வரவேற்பு இருக்குது, அந்தந்த மரியாதை இருக்குது எல்லாருக்கும். இருந்தாலும் நீங்கள் உங்களை
தாழ்த்தி உங்களோட விஷயங்களை இவ்வாறு நீங்கள் பேச விரும்பும்போது உங்களுடைய மதிப்பு சற்று குறைவாக போகின்றது. அதனால் நீங்கள் பிரதிபலனை எதிர்பாராமல் உங்களுடைய ஆளுமையை விருத்தி செய்து, உங்களோட ஆளுமையை விருத்தி செஞ்சுட்டீங்க ஆல்ரெடி, சரி நீங்கள் கொடுத்துட்டே இருங்க. உங்களுக்குரிய மரியாதை வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அதுக்குரிய ஊதியமும் வந்துடும். திரும்ப நீங்கள் இதுக்குள்ளே ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணி இப்படி குழப்ப வேணாம் மக்களை. ஏட்டா நீங்கள் உருவாக்கப்பட்டது எல்லாமே நீங்கள் உங்களுக்கு அங்கீகாரம் எல்லாமே மக்கள் கொடுத்தது. இதெல்லாம் போய் சேருது மக்களுக்கு தான். மக்களை மகிழ்விக்கிறதுக்காகவும் மக்களுக்காக தான் போய் சேருது. ஆகையினால தயாரிப்பாளராகட்டும், இசையமைப்பாளராகட்டும், பாடலாசிரியராகட்டும், யாராக இருக்கட்டும், யாரும் இதில் சொந்தம் கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் வேலையை கரெக்டாக பண்ணிவிட்டு நீங்களும் ஒருத்தராக இருந்துட்டு போங்க. ஒரே ஆளாக இருந்துட்டு பேசுகிறாங்க. நன்றி, வணக்கம்.